எவ்ரிஒன், நான் தான் உங்கள் சந்தோஷ்குமார். ஓகேவா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, நம்ம சேனல் வந்து கம்ப்ளீட்டான ஃபிட்னஸ் சேனல். ஆனால் வந்து சில பேர் வந்து எனக்கு கார் ரிவ்யூ அப்பெல்லாம் கேட்ட காரணத்தினால் நம்ம சேனலில் ஃபிட்னஸ் கண்டென்ட்டும் தனியாக போடுவோம், ஆட்டோமொபைல் கண்டென்ட்டும் தனியாக போடுவோம். ஓகேவா, ஆட்டோமொபைலுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த எக்ஸ்டர் காரை நம்மக்கிட்ட ரிவ்யூக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா VRS ஹியூண்டாய். அந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குது. நீங்கள் ஹியூண்டாய் கார் என்ன கார் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஷோரூமை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு டெஃபினட்டாக பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, நம்ம ரிவ்யூக்கே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஓகே ப்ரோ உங்களுக்கு இல்லை அதான் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஸ் கஸ்டமராக நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக பெஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கார் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா SXன்னு சொல்லுவாங்க. ஓகே, டாப் வேரியன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா SX ஆப்ஷனல் வரும். அண்ட் இந்த கார் எஸ்பெஷலாக சொல்லணும்னா சிஎன்ஜி கார். ஓகேவா, இந்த கார் வந்து சிஎன்ஜியா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் இதோட இன்ஜின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த காரோட இன்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்ட வாங்க, எக்ஸ்டீரியர் டிசைன் ஆனால் உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கு. இதில் கொடுத்துருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த கார் என்னதான் சிஎன்ஜியா இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட ப்ரூவன் இன்ஜின், அதாவது 1.2 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இன்ஜினோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 83 PS பவரும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, அட் த சேம் டைம் நீங்கள் இதே காரை சிஎன்ஜியில் டிரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 63 ஹார்ஸ் பவரும் 95 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஃப்ரெண்ட்லியான இன்ஜின் பே அப்படின்னு சொல்லலாம், இல்லை டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லியான இன்ஜின் பேன்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ நான் கை விட்றேன், ஸ்பேஸ் பாருங்கள். இன்கேஸ் இந்த கார் வந்து நாளைக்கு உங்களுக்கு எதாவது மெயின்டெனன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அந்த டெக்னீஷியனுக்கு இந்த காரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம சைட் வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த போனட்டை வந்து நான் லிஃப்ட் பண்ணி பார்த்தேன், செம ஹெவியாக நல்லா சாலிடாக இருக்குது. ஓகே, இந்த கார் வந்து 5 ஸ்டாரில் வருமானு எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் இதோட பில் குவாலிட்டிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சைட் ப்ரொஃபைல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் டயர். ஓகேவா, இந்த டயரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 175/65 or 15. ஆக்சுவலி இது வந்து 15 இன்ச்சஸ் தான். ஆனால் இதை நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு 16 இன்ச்சஸ் வீல் கொடுத்துருந்தா என்ன ஃபீல் கொடுக்கணுமோ அந்த ஃபீல் இது எக்ஸாக்டாக கொடுக்குது. ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ இந்த கார் வந்து SXன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதான் மிட் வேரியன்ட்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்போ மிட் வேரியன்ட்ல வந்து அலாய் வீல்ஸ் கொடுப்பாங்கன்னு. இந்த வீல் வந்து அலாய் வீல் கிடையாது, இது வீல் கப் தான். ஹியூண்டாயில் கார் எடுக்கிற நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், உங்களுக்கு மிட் வேரியன்ட்லேயே அலாய் வருது அப்புறம் நான் ஏன் டாப் வேரியன்ட் போகணும்னு. அவங்க வந்து ஒரு அவ்வளோ கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டீல் வீலுங்கிறது வந்து உள்ளே இருக்கும், மேலே உள்ளது சவுண்டு கேட்குதா, இது வீல் கப். ஓகே, இப்போ நீங்கள் சைடில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த காரோட சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மஸ்குலர் டிசைனை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக இது வரைக்கும் ஒரு தனி பார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஐ மீன்ஸ் எல்லாமே சிங்கிள் மெட்டல் தான். ஓகேவா, இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு தனி பார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மஸ்குலர் டிசைன் லைக் நம்ம பைசப்ஸ் காமிப்போம்ல அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக அதுலேருந்து இப்படி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ரியரில் வந்த அப்புறம் அகைன் அதை லிஃப்ட் பண்ணி இந்த கிளாடிங் கூட அப்படியே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த காரை நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் கார் வரதுக்கான ஃபீலிங் வரும். ஆனால் இந்த கார் வந்து sub 4 மீட்டரில் தான் வரும். ஓகேவா, அண்ட் வந்து இந்த வீல் கிளாடிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிளாஸ்டிக் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரூஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃப் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஆனால் நம்ம சின்ன ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம கேரி பண்ணும்போது லைட்டாக கயிறை வச்சு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கையிலாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கார் வந்து சன்ரூஃபோட வரும். ஓகே, நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா இந்த சைடு ரியர் வியூ இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேராமெட்ரிக் கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த காரோட ப்ரீமியம்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா, இப்போ நம்ம ரியருக்கு வரலாம். நம்ம ரியருக்கு வந்தால் கம்ப்ளீட்டாக ஹாலஜன் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த ரியரில் பார்த்தீங்கன்னா LED யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உள்ளே வந்து ஹாலஜன் பல்ப் இருக்குது. ஓகேவா, அது இல்லாமல் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹாலஜன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்களா. நீங்கள் வந்து ஹியூண்டாயில் எந்த வேரியன்ட் கார் எடுத்தாலுமே 6 ஏர் பேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வரும். அந்த பேராமெட்ரிக் டிசைனை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக உங்களோட ரியர் டெயில் கேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த லோகோங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இன்டகிரேட்டடாக இருக்கும். இந்த 3D லோகோ இல்லாமல்
இந்த ஹியூண்டாய் லோகோங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் உங்களுக்கு அப்படியே இன்டகிரேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக காரோட வியூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விச் மீன் அந்த அப்பியரன்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்கிட் பிளேட் பார்த்தோமோ அதே மாதிரி அந்த ஸ்கிட் பிளேட்டோட டிசைனை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதோ ஸோ வந்து கார் வந்து எஸ்யூவிங்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இப்போ நம்ம காரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்டீரியர் உள்ளே வந்தீங்கன்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபேப்ரிக் சீட்ஸும் நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. ஓகே, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷோட நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இப்போ அந்த காரில் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா 6 ஏர் பேக்குங்கிறதுனால கண்டிப்பாக சீட்லேயும் ஏர் பேக்குங்கிறது இருக்கும். இது இல்லாமல் கர்டைன் ஏர் பேக்கும் இருக்கும். ஸோ நான் சீட்டை லைட்டாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நான் காரில் கோ பேசஞ்சராக உட்காந்தா நான் என்ன பொசிஷனில் உட்காருவனோ நான் அந்த பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். ஓகேவா? நல்லா சாஞ்சிட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பேன். ஓகே, ஏன்னா அப்போ தான் நம்ம பின்னாடி போய் நமக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தா இந்த க்ளவ் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த க்ளவ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது, நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்னதாக அவங்க ஒரு என்ன டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மொபைல் வைக்கணும் இல்லை பர்ஸ் ஏதாவது கோ பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் இதோ இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோ கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது ஹேண்டில், இது இல்லாமல் பவர் விண்டோக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஸ்பீக்கர் வரும், சப் ஊஃபர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு எப்படி உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பொசிஷனில் தான் நான் சீட் வச்சுருக்கேன். இப்போ நான் ரியர் சீட்டில் உட்காரேன், நீங்களே பாருங்கள் என்னோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரியர் சீட்டில் உட்காந்தா கூட உங்களுக்கு நீ ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஓகே, நான் என் ஹைட் வந்து 174 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். ஓகேவா? எனக்கு ஏதோ பாருங்க, இது எப்படி தூக்கி போட்டாலும் எனக்கு இடிக்காதுன்னு நினைக்கிறேன். கார் வந்து அப்படி இருக்கு. இன்னொன்று, இந்த நீ ரூமை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நீ ரூம் நமக்கு ஏன் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா, இந்த சீட் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூப்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கூப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன் வந்து ஸ்கூப் டிசைனில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தான் வந்து உங்கள் நீ வந்து இந்த சீட்டில் இடிக்காது. ஓகேவா? அதுக்காக ஸ்கூப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோரில் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ரியர் ஏசி வெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான கண்ட்ரோலரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ நீங்களே வச்சுக்கலாம். ஸோ ஒரு 3 அடல்ட் வந்து இதில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் 2 அடல்ட்டு ஒரு டீனேஜ் பையன் இல்லை டீனேஜ் பொண்ணு வந்து உட்காரத்துக்கு இந்த கார் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க ஏசியில் சில்லாக உட்காந்துருக்கலாம். ஸோ சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனில் சார்ஜ் போடுறதுக்குலாம் இங்கே இஷ்யூவே கிடையாது. பிளென்ட்டி ஆஃப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ ஜாலியாக சார்ஜ் போட்டு நல்லா ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம டிரைவர் சைடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டிரைவர் சைடு உள்ளே போனோம்னா வாங்க, நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம், நல்லாவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இப்போ நான் டிரைவர் சைடில் அதுக்கு முன்னாடி இந்த கீ பற்றி சொல்ல மாட்டேன். கீ வந்து ஆஸ் யூஷுவல் ஹியூண்டாயோட ஃப்ளிப் கீ. ஓகேவா? ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு லாக் ஃபங்க்ஷன், அன்லாக் ஃபங்க்ஷன் அண்ட் பூட் ரிலீஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? 3மே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் கீயை இப்படி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆன் ஆகிடும். அவ்வளோதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கம்மியாக இருக்குது. அண்ட் வந்து ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டில்ட் இருக்குது, ஆனால் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஸ்டீரிங்கோட ஹைட்டை வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ரீச் சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதில் இருக்காது. டாப் வேரியண்ட்டில் இருக்குமான்னு தெரியல, நான் அப்புறமா செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அது மாதிரி என்னோட சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷனோட தான் வருது. ஸோ வந்து சீட்டோட ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு ரெக்ளைனேஷன் ஃபங்க்ஷனும் இதில் இருக்கும். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டீரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வால்யூம் நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கும் கம்மிப்படுத்துறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தில் எஃப்எம் சேனல் மாற்றுறது இல்லை அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு அதுக்கெலாம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு. இது வந்து வாய்ஸ் கமாண்ட். இதில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் கார்ப்ளேவோ கனெக்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டீரிங்கில் உங்களுக்கு ஏர் பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபைல் மாதிரி போட்டிருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் எதுக்காகனா இந்த காரில் சென்டரில் உள்ள மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, எம்ஐடி யூனிட், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே பட்டன். இது வந்து இன்கேஸ் வந்து இந்த எம்ஐடி யூனிட்டில் நீங்கள் அப் அண்ட் டவுன் போகணும், ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன். வந்து பாருங்க, இதில் வந்து ட்ரிப்பு, டிஸ்டன்ஸ் டு எம்டி எல்லாமே காமிக்கும்.
இது இல்லாமல் டிரைவர் அசிஸ்டன்ட், கிளஸ்டரோட டீடைல்ஸ், கன்வீனியன்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு ஆப்வியஸாக டயர் ப்ரெஷர் மானிட்டர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது வந்து பேசிக் திங். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த கார் வந்து சிஎன்ஜி கார்னு. ஸோ சிஎன்ஜி காருங்கிறதுனால இங்கே ரைட் சைடில் இங்கே உங்களுக்கு காமிக்கிறது சிஎன்ஜியோட ஃபியூல் டேங்க். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎன்ஜி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பெட்ரோலோட ஃபியூல் டேங்க். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் இப்போ இதுவே வந்து நீங்கள் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் எதுக்காங்கன்னா நீங்கள் இந்த காரை சிஎன்ஜியில் டிரைவ் பண்ணுறாந்த சிஎன்ஜியில் டிரைவ் பண்ணிக்கலாம், இல்லை பெட்ரோலில் டிரைவ் பண்ணுறாந்த பெட்ரோலில் டிரைவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டர். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நினைக்கிறேன், ஹெட்லைட்டோட ஹைட்டை நம்ம மேலே கீழே தூக்கணும்னா நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே வந்து நம்ம கியர் பாக்ஸுக்கு வந்தோம்னா இந்த கியர் நாப் ஆக்சுவலாக ஹியூண்டாயில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி கியர் நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காரில் உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட தான் அந்த கார் வருது. இது இல்லாமல் வந்து ஏசி கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ளோவர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி ஃபங்க்ஷனோட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இது உள்ள. ஸோ ஏசியோட அட்ஜஸ்ட்மெண்ட் லைக் உங்களுக்கு காலுக்கு வேணுமா என்னன்னு சொல்லிட்டு இந்த காரில் ரியர் டீஃபாகர் இருக்குது, ஆனால் வைப்பர் கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான டீஃபாகர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் விங்ஷீல்டோட டீஃபாகர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏசியை உங்களுக்கு ஆஃப் பண்ணணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 120 வாட்ஸுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா நைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோர் சைடு உள்ள பட்டன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம்மோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அடுத்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான பட்டன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு விண்டோ வந்து பவர் விண்டோக்கான டவுன் பட்டன் வந்து 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டச். நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு விண்டோ வந்து ஃபுல்லாக டவுன் ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கார் இப்போ ஆஃபில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த என்னால் அந்த ஃபங்க்ஷனை பண்ணி காமிக்க முடியல. ஏன்னா காரில் பேட்டரி வேறு கம்மியாக இருக்குது. அப்புறம் நம்ம போகும்போது பேட்டரி கம்மி ஆயிடுச்சுன்னா அது வேறு பிரச்சனை ஆகிடும். ஸோ பின்னாடி உள்ளவங்களுக்கு வந்து இந்த விண்டோக்கு நீங்கள் சைல்ட் லாக் போடுறாங்க, இந்த சைல்ட் லாக் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நைஸ். இப்போ வந்து இந்த காரோட ரியரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரியர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிஎன்ஜி கார்ஸில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து இதுதான். சிஎன்ஜி டேங்கே உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணிடுறதுனால லக்கேஜ் ஸ்பேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். இந்த மேட்டை நீங்கள் எடுத்து இது உள்ளே வைக்கலாம், திரும்ப எடுத்து இப்படி மேலேயே வச்சிடலாம். ஓகேவா? சிஎன்ஜி டேங்க் இருக்கிறதுனால வந்து அப்படிதான் இருக்கும். இந்த சிஎன்ஜியோட கெப்பாசிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8 to 10 kgs. ஓகேவா? அது வந்து நீங்கள் எந்த கேஸ் ஸ்டேஷனில் ஃபில் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இந்த சிஎன்ஜி கெப்பாசிட்டி வந்து மாறும். ஏன்னா நீங்கள் ஹை ப்ரெஷரில் பிடிச்சிங்கன்னா 10 கிலோ வரைக்கும் பிடிக்கலாம், அதை விட கம்மியாக பிடிச்சிங்கன்னா கம்மியாக பிடிக்கலாம், அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க்கு. ஆக்சுவலாக ஃபியூவல் டேங்க் கேப் வந்து இது வந்து ரிமோட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, நான் இப்போ உள்ளே போயிட்டு தான் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூவல் கேப் இங்கே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? அண்ட் வந்து இந்த காரில் வந்து சொல்லாத விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாருங்கிறது பார்த்தீங்கன்னா காரில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து 4 சென்சார்ஸ்லாம் கிடையாது, 2 சென்சார் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது போதுமான அளவுக்காக தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அந்த காரில் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருப்பாங்க. நான் ஹியூண்டாயோட ரிவர்ஸ் கேமரா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உண்மையாகவே இந்த ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டிங்கிறது நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அப்படியே மேலே வந்தீங்கன்னா அதுவும் இந்த டீஃபாகர் லைன்ஸ், கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் லைன்ஸ் இருக்கும். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் வைப்பர் இருக்காது. இதுவே நீங்கள் டாப் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரியர் சைடில் வைப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இது வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்பு உங்களுக்கு ஆப்வியஸாக இருக்கும். இந்த ஷோரூம்லேருந்து தான் நமக்கு இந்த காரை ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேல்யூ ஃபார் மணிக்கு வந்து நீங்கள் கார் எடுக்கணும்னா இந்த வேரியண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேரியண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்ட்ரோட ரிவ்யூ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். எனக்கு தெரியும் இந்த ரிவ்யூவில் வந்து சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து இந்த ரிவ்யூ கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கு ஒரே ரீசன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி மட்டும்தான் பண்ணோம். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நம்மளோட அப்கமிங் ரிவ்யூஸில் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் சரி பண்ணி நம்ம பெஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்க என் சைட்லேருந்து என்னென்ன முடியுமோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்.
அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கார் இந்த ரிவ்யூக்காக நமக்கு ப்ரொவைட் பண்ண விபிஎஸ்ஆர்எஸ் ஹியூண்டாய் சிதம்பரம்க்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஓகே, அவங்கள பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ பார்த்துனுங்க. இதாங்க எக்ஸ்ட்ரா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் இஸ் சந்தோஷ்குமார் சைனிங் ஆஃப்.